என்னுடைய நோட்புக் எல்லாத்தையும் தீபாவளிக்கு க்ளீன் பண்ணும்போது தான் இதை பார்த்தேன். என்னோட குட் மெமரிஸ். நாங்கள் லவ் பண்ணும்போது அவங்க எனக்கு கொடுத்த ஃபோட்டோ, நாங்கள் ஒன்றா பார்த்த முதல் சினிமா டிக்கெட், அப்புறம் அவங்க எனக்கு கொடுத்த முதல் சாக்லேட், அவங்க ஃபோன் நம்பரை எனக்கு எழுதி கொடுத்த பேப்பர், இந்த மாதிரி எல்லா மெமரியும் அப்படியே இருந்துச்சு. முந்திலாம் எல்லாருமே டைரி எழுதுவாங்க, இப்போல்லாம் யாரும் எழுதுறது கிடையாது. என்னோட டைரியில் நிறையா ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக வச்சுருப்பேன். ஆனால் அதை இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. இந்த டைரி வேற, இந்த டைரி ஃபுல்லாமே நான் ஸ்ரீராம ஜெயம் தான் எழுதியிருப்பேன். அப்போல்லாம் என்னோட குலதெய்வத்தை நான் பார்த்ததே கிடையாது. இருந்தாலும் என் குலதெய்வம் பேரை போட்டு தான் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு சீக்கிரமா வேலை கிடைக்கணும், எங்க கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி நைட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதுவேன். உங்க அளவுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மட்டன் குழம்பு தான். சண்டே வச்ச மட்டன் குழம்பு தான். மதியம் லஞ்சுக்கு கீரை சாதம் அப்படியே ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்துருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு கொய்யாப்பழமும் குக்கும்பரும் தான் வச்சு விட்டுருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.